உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு பிள்ளை இருக்கு, அது இந்த டேட்டில் அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் எடுக்கணும், அது கவலைப்படுமா? தெரியாது. ஆனால் தகப்பனுக்கு தெரியும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியும். இந்த டைமில் இந்த பிள்ளைக்கு இது செய்யணும்னு சொல்லி அவங்க முன்னமே டைம் டேபிள் போட்டு வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மனிதர்களாகிய நாமே பிள்ளைகள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே அக்கறையாக இருக்க மாட்டாரா? நீங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகும்பொழுது இல்லை காலையில் எழுந்து உட்காரும் பொழுதே இந்த பிள்ளை இதுதான் என்கிட்ட கேட்க போகுதுங்கிறது அந்த ஆர்டர் படி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தா அதை எப்போ உங்களுக்கு தரணுன்றது அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு வேளை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் இனிமேல் கேட்கவே வேண்டான்னு விட்டுருந்துருக்கலாம். அது என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு அதை எப்போ உங்களுக்கு தரணுன்றது அவருக்கு தெரியும். உங்களுக்கு தர வேண்டிய அந்த வேளையில் நீங்கள் கேட்க மறந்தாலும் இல்லை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் அந்த ஜெபத்தையே விட்டுருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் அந்த நேரத்திலே சரியாய் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த நன்மைகளை எப்போ உங்கள் கையில் தருவார் அப்படிங்கிற அந்த வேலையும் கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இல்லை இனிமே கேட்க போகிற எல்லா விண்ணப்பங்களுக்குமான பதில்களை கர்த்தர் ஏற்ற வேளையிலே கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் அதை முற்றிலும் அறிந்திருக்கிறார்.